இதை விட பெஸ்ட் ஐடியா ஒன்று இருக்கு. பேரண்ட்ஸையும் ஒன்னா உட்கார வச்சு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது. பசங்க எழுத படிக்க தெரியாது, பசங்க மூலியமா எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். இத்தனை நாள் லீவ் விட்டாலுமே பசங்க எல்லாத்தையும் எழுத படிக்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தினமும் செய்யறதுனால நாங்களும் கற்றுக்கிட்டோம், அவங்களும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. அப்பா மட்டும் ஹோம்ஒர்க் தனியாக பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து கூட சேர்த்து உட்காந்து இப்போ ஹோம்ஒர்க் பண்ணோம்னா அவங்களும் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. நம்மளும் திரும்ப படிக்கின்ற ஆர்வம் கிடைக்குது. எழுத படிக்காதன்னா நான் நல்லா எழுத படிக்க தெரியுது. பசங்களை நீங்கள் உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு எழுத சொன்னால் அவங்க அந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து அதை எழுத மாட்டேங்கிறாங்க. நம்மளும் சேர்ந்து கூட சேர்ந்து உட்காந்து எழுதுனோம்னா நம்ம எழுதுறதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் ஆர்வமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் சொல்லி வீட்டில் பசங்க செய்யறதோட பசங்க சொல்லி நாங்களும் கூட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது நல்லா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட உட்காந்து எழுதுறதுனால அவனா எதுனா எனக்கும் கொஞ்சம் படிக்க தெரியாது, எனக்கு கொஞ்சம் என்ன தெரியுது. அவ்வளோ பசங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பசங்க இன்னும் இது பண்ணிட்டு இருந்தா சூப்பராக இருக்குது. எழுத படிக்க தெரியாதுங்க. இப்போ எங்கள் பையனால நானும் படிக்கிறேன், எழுதுறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சும்மா எழுத படிக்க தெரியாமல் இருந்தேன், என் பையனால நல்லா எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். இதனால எங்கள் ஊரில் இருக்க லேடிஸு நிறைய பேர் வந்து கையெழுத்து போடவும் கற்றுன்னு இருக்காங்க. இதனால நானும் கையெழுத்து போட கற்றுக்கினேன். பசங்க பண்ணுற ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களால நாங்களும் 4 எழுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களா கூட நாங்கள் எழுத எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது.